உங்கள்ட்ட ஜி லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னா, உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் குறையுமா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பேருக்கு இருக்கும். என்கிட்ட வாராக்களும் G2 வச்சிருக்கேன். நான் கொஞ்ச நாளையில G எடுத்துருவேன். என் இன்சூரன்ஸ் பிரீமியம் குறையுமான்னு கேட்பீங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, ஆல்ரெடி உங்கள்ட்ட G இருக்குது. ஆனா ஆல்ரெடி $400, $500 பே பண்ணீங்க. ஏன் இந்த பிரீமியம் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி சில ஆட்கள் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நீங்க ஒன்டாரியோல லைசென்ஸ் வச்சிருக்கீங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, லைசென்ஸ் எடுக்க போறீங்கன்னு சொன்னா, கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்க. நெறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களையும் சொல்லி, அதே மாரி ஒவ்வொரு விஷயமும் எந்த மாரி உங்களோட இன்சூரன்ஸை அஃபெக்ட் பண்ணுங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நான் ஒன்டாரியோட லைசென்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். இந்த வீடியோ இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒன்டாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1994 ஏப்ரலில் தான் இந்த கிராஜுவேட்டட் லைசன்ஸுங்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. அதுக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதாலே ஜி தான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக போய் எடுக்கிறதே ஜி தான். என்னை சில நேரம் சிலாக்கள் கண்டெக்ட் பண்ணுவாங்க. நிறைய கனகாலம் இருந்தாக்கள் 1994 முதல் லைசன்ஸ் எடுத்தாக்கள்கிட்ட எல்லாம் அவங்க டிரெக்டாக எடுக்கிறதே ஜி தான். எவ்ரி 5 இயர்ஸுக்கு ஒருக்கா அவங்க ரினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் 1994 ஏப்ரலுக்கு பிறகு யாரெல்லாம் லைசன்ஸ் எடுக்காங்களோ அவங்க ஒரு கிராஜுவேட்டட் லைசன்சிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்டாரியோவில். அது என்னன்னு சொன்னால் G1, G2, Gன்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் G1. நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒன்டாரியோவில் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் G1ங்கிற டெஸ்ட் ஒன்று எழுதணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதணும். இது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் எத்தனை தரம் வேணுனாலும் எழுதலாம். நீங்கள் பாஸ் ஆகிற வரை நீங்கள் G1 முதலாவது பாஸ் ஆகணும். இந்த G1 வச்சு உங்களால் காரோட எழுமான்னு கேட்டால் நோ. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்ட். நீங்கள் ஒன்டாரியோவில் பிறந்து வளர்ந்த ஆள், நீங்கள் ஒன்டாரியோவுக்கு வெளியில இருந்து வரல, ஒன்டாரியோவில் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்த. அப்படி இல்லை நீங்கள் வெளியில இருந்து வந்திருந்தாலும் வெளியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் G1 எழுதிட்டு 12 மாதம் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்ட்ட டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் உண்டு எடுப்பீங்கன்னு சொன்னால், அதாவது MTO அப்ரூவ் டிரைவர் ட்ரெயினர்கிட்ட போய் நீங்கள் படித்து டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் G1 எழுதி 8 மாதத்திலேயே நீங்கள் G2க்கு போகலாம். டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இல்லாட்டி 12 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் எக்ஸாம் எழுதின டேட்லேருந்து. ஆனால் டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொன்னால் 8 மாதத்துலேயே போகலாம். 4 மாதத்தை ஸ்கிப் பண்ணலாம். இப்போ G2ங்கிறது என்னென்னு சொன்னால் டெஸ்ட். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமினரை பக்கத்தில் வச்சு உங்களோட காரை G2 ட்ரையல் காட்டணும். ஓகே, இது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு போய் காட்டினாலும் சரி, அப்படிலாட்டி நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரால் இது செஞ்சு அவரோட காரை வாடகைக்கு எடுத்து போய் காட்டினாலும் சரி, நீங்கள் G2 காட்டணும். நீங்கள் G2 காட்டி பாஸ் ஆகுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்டாரியோவில் கார் ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கார் ஓடணும். ஓகே, இது G2. இது மிட் லெவல் உண்டு. இந்த G2வை வச்சு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் திரும்ப 12 மாதம் வெயிட் பண்ணணும் G எடுக்கிறதுக்கு. G பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் லைசன்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. G ட்ரையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஹைவேயில் நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ G2 எடுத்து 12 மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் G காட்டணும். ஸோ இந்த G1 எடுத்த டேட்லேருந்து G ஃபுல்லாக எடுக்கிற வரைக்கும் மினிமம் டோட்டல் ப்ராசஸுக்கு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொன்னால் 20 மாதம், டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் 24 மாதம் எடுக்கும் உங்களுக்கு. இப்படி G1 எடுத்து இப்படி வெயிட்டிங் பீரியட் எல்லாம் முடித்து GF ஃபுல்லாக எடுக்கிறாக்கல கிராஜுவேட்டட் லைசன்ஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்டாரியோவுக்கு வேறொரு நாட்டிலிருந்தோ அப்படி வேறொரு ப்ரொவின்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளுக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வேறு நாட்டு எக்ஸ்பீரியன்ஸையும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ப்ரொவின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காட்டி என்ன பண்ணலாம்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு 24 மாதத்துக்கு கூடுதலாக ஒன்டாரியோவுக்கு அவுட் சைடில், அதாவது வெளிநாட்டில் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்டாரியோவுக்கு வெளியில் வேறொரு ப்ரொவின்ஸில் உங்களுக்கு லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் சொன்னால் நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்துருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் லைசன்ஸ் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் G1 எக்ஸாம் எழுதிட்டு டிரெக்டாகவே Gக்கு போகலாம். இந்த G2 டெஸ்ட் காட்ட தேவையில்ல. அதாவது G2 வெயிட் பண்ணாமல் டிரெக்டாகவே உங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டிட்டு டிரெக்டாக Gக்கு போகலாம். நான் அப்படி தான் இங்கே எடுத்தேன். எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் ஆட் பண்ணி அதுக்கு நீங்கள் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி வந்து நீங்கள் உங்கள் ஸ்ரீலங்கா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும். எடுத்து நீங்கள் கொண்டு வரணும். நான் அடுத்து கொண்டு வந்தேன். அதை காட்டி டிரெக்டாக நீங்கள் Gக்கு போகலாம். எந்த விதமான வெயிட்டிங் பீரியடும் இல்லாமல். அப்படி தான் நான் போனேன். அப்படி இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷத்தில் இருந்து 2 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்குது. ஓகே, டோட்டல் 2 வருஷத்துக்கு குறைய, ஆனால் 1 வருஷத்துக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக G1 எழுதினதுக்கு பிறகு இந்த வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் G2 டெக்ஸுக்கு போகலாம். ஆனால் Gக்கு போக முடியாது. உங்கள்கிட்ட ஜஸ்ட் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. 1 to 2 வருஷத்துக்குள்ளே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால். ஆனால் உங்களுக்கு 1 வருஷத்தோட குறைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக மத்தாக்கள் ஃபாலோ பண்ணுற இதே ரூல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி இந்த வெயிட்டிங் பீரியடை ஸ்கிப் பண்ணி டிரெக்டாக G2க்கோ அப்படி டிரெக்டாக Gக்கு போகிறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஜுவேட்டட் லைசன்சிங்னு சொல்லி லைசன்ஸ் ஹோல்டர்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ண மாட்டாங்க இன்சூரன்ஸ் ஃபீல்டில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள்
2 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து டிரெக்டாக ஜிக்கு போகக்குள்ள ஒரு தரம் தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதில் இந்த ஜி டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திரும்ப G2 எடுத்து தான் ஜி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வெயிட்டிங் பீரியட் பண்ண தேவையில்ல எப்போ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால். ஆனால் நான் டிரெக்டாக ஜி போனேன், G1 டைம்லேயே நான் பாஸ் ஆகிட்டேன். இப்போ கிராஜுவேட்டட் லைசன்ஸ் இந்த டேட்டிங் இதை ஃபாலோ பண்ணுறாக்களும் ஜி எடுத்திருப்பாங்க, இப்படி ஸ்கிப் பண்ணி போகிறாக்களும் ஜி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி வாராக்களையும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் சேமாக தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்களான்னு அப்படின்னு சொன்னால் நோ. இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் 2 வகையான டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் மாறுபடும். சில இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்படி ப்ரொவைட் பண்ணுற டிஸ்கவுண்ட் 2 வகைப்படும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட். இப்போ உங்கள்கிட்ட டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த பீரியடில் எடுத்துருப்பீங்க, அப்படி லேட்டர் பீரியடில் நீங்கள் யாருனாலும் ஒரு MTO அப்ரூவ்டு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போய் நீங்கள் டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பர்சன்டேஜிங்க இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஆனால் இன்னொரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. 2வது டிஸ்கவுண்ட் என்னென்னு சொன்னால் கிராஜுவேட்டட் லைசன்சிங் டைம் லைனை ஃபாலோ பண்ணாக்களுக்கு, அதாவது G1 எடுத்து 12 மாதமோ 8 மாதமோ வெயிட் பண்ணி G2 எடுத்து அதுக்கு பிறகு 12 மாதம் வெயிட் பண்ணி G எடுத்த இப்படி கிராஜுவேட்டடாக லைசன்ஸ் ஆகி G எடுத்த ஆக்களுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் வெளிநாட்டு எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணி டிரெக்டாக G1லேருந்து G2க்கு அப்படி G1லேருந்து ஜிக்கு டிரெக்டாக போவீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அந்த வெளிநாட்டு எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போ G1 எடுக்கீங்களோ அந்த டேட்டில் இருந்தால் உங்கள் இன்சூரன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் G1 டேக்கு எழுதி 1 மந்தில் G2 எழுதி அடுத்த 1 மந்தில் G எழுதிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட G லைசன்ஸ் இருந்தாலும் உங்களோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்டாரியோவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தான். ஆனால் இந்த கேட்டகரியில் வராங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 20லேருந்து 24 மாதம் இருக்கும். ஸோ இவங்களை உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ நீங்கள் G வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் 1-2 கம்பெனி மட்டும் வெளிநாட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வெளிநாட்டு எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் உங்களோட நாட்டில் வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் காரோடின எங்கே இன்சூரன்ஸ் வச்சிங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து லெட்டர்லாம் எடுத்துக்கிற சொல்லி அது பெரிய ப்ராசஸ். அது அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதை இதை எடுக்க மாட்டாங்க. சில 1-2 இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் எடுப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு கூடுதலான ப்ராசஸ். நீங்கள் உங்களோட நாட்டோட கண்டெக்ட் பண்ணி அங்கே இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நீங்கள் லெட்டர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எடுத்துக்கிறணும். இப்போ உங்களுக்கு அநேகமான ஆக்கள டவுட் கிளியர் ஆகிக்கும். ஈவன் தோ நான் G வச்சுருந்தும் எந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூட இருக்குது, என் ஃப்ரெண்ட் G வச்சுருந்தும் அவர் இன்சூரன்ஸ் குறைய இருக்குது, 2 பேருமே சேம் கார் டிரைவர்னு சொன்னால் மேபி நீங்கள் இது மாதிரி ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸை காட்டி டிரெக்டாக Gக்கு போயிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் G1 G2 Gன்னு சொல்லி ப்ராப்பராக இந்த வெயிட்டிங் பீரியடில் வந்திருப்பார். அதனால் அவருக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்காது. அதாவது இந்த கொஷன் கேட்பாங்க. ஓகே, இப்போ அவங்க G2 வச்சுருக்காங்க, நான் அடுத்த மாதம் G எடுக்க போகிறேன், G எடுத்த உடனே குறையுமான்னு சொல்லி. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் G எடுத்ததுலேருந்து Gக்கு நீங்கள் வெயிட் பண்ணி வரீங்களா இல்லை டிரெக்டாக பழைய ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி வரீங்களான்னு சொன்னால் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி வரக்குள்ளே மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் கம்பெனி நினச்சா கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. அதுக்காக எப்படி ஸ்கிப் பண்ணி போகிறது பிள்ளைன்னு சொல்லுவேன் நான் கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகக்குள்ள உங்களை ஃபாஸ்ட்டாக இன்சூரன்ஸ் எடுத்துடலாம். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கார் ஓட்டுற மாதிரி அந்த விஷயம் இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துடலாம். ஏன்னா என்ன உங்களுக்கு இப்படி போகிறதுல டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இல்லாமல் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் நீங்கள் என்ன கிளாஸ் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கிற பொறுத்தில் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தீர்மானிக்கப்படுறது. நீங்கள் எவ்வளோ காலம் உங்களுக்கு ரியல் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத வச்சு தான் நார்மலாக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தீர்மானிக்கப்படும். ஸோ இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, நீங்கள் எப்படி G1 G2 Gன்னு சொல்லி வெயிட்டிங் பீரியடில் போனீங்களா இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு Gக்கு போனீங்களாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டாரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், எங்களோட ப்ரோக்கரேஜ் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10 to 15 நாளில் ரினியூவல் ஆகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் புது கார் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் ஒன்று நான் செக் பண்ணி சொல்லுவேன். என்ன கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, அப்படி என் பயோவில் இருக்குது, அப்படி டிரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓட்டோ ரிப்ளை வரும். பை.